அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமிநாதன். நான் ஒரு ப்ளாகர். இந்த நிகழ்ச்சியின் பேர் வந்து இது நம்ம கதை வாங்க பேசலாம். இதுதான் எங்களோட முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்றால், அதாவது மலேசிய இந்திய சமுதாயத்துக்கு வந்து அவர்களின் வரலாற்று செய்திகளை பற்றி பேசுகிறதுக்கும், வரலாற்று பதிவுகளை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த இந்த முதல் முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுதான் எங்களோட முதல் முயற்சி, இது முதல் நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து என்னோட ஒரு 2 விருந்தினர்கள் இருக்காரு. ஒருத்தர் பேர் வந்து சந்திரசேகரன், இன்னொருத்தர் பேர் வந்துட்டு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் கோவிந்தசாமி. ஆக இன்றைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அவர் மிஸ்டர் சந்திரசேகரன் வந்து ஒரு புத்தகத்தை வெளியில் வைக்கிறாரு. அந்த புத்தகத்தின் பேர் வந்து மலையா முதல் மலேசியா தமிழர்களின் வரலாற்று செய்தி. இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த புத்தகத்தின் விமர்சனங்களில் வந்துட்டு திரு பாலா அவர்கள் வந்து விமர்சனத்தை எடுத்து வைப்பார். இந்த பாட்காஸ்ட்க்கு வந்த உங்கள் இருவருக்கும் ரொம்ப வருக என்று சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி சார். நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஏன் இந்த புத்தகத்தை வந்து எழுதுனீங்க? உங்களோட நோக்கம் தான் என்ன? அதோட இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன். ஏன் இந்தியர்கள் வைக்காம நீங்கள் தமிழர்கள் வளராரு என்று நீங்கள் வச்சிங்க? ஓகே, நான் முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு ஆசிரியர். ஒரு இடைநிலை பள்ளியில் வந்து GCO லெவல் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அடிப்படையில் வந்து நான் வரலாற்று பாடத்தில் வந்து அல்லது வரலாற்று தகவல்களில் நிறைய ஆர்வம் உள்ளவன். ஸோ அதிலும் குறிப்பாக வந்து மலேசியா வரலாறு, அதை தொடர்ந்து இந்தியர்கள் வரலாறு என்று பார்க்கும்போது நான் ரொம்ப காலமாகவே ஒரு சிந்தனையில் இருந்தேன், இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு. அதுக்காக தான் இந்த புத்தகம் ஆரம்பமானது. ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நண்பர் சாமிநாதன் கேட்ட மாதிரி நான் ஏன் இதை எழுதினேன்னு சொன்னாக்கா, மலேசிய இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்களை பற்றிய வரலாறு வந்து என்னுடைய பார்வையில் துல்லியமாக சொல்லப்படலைன்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. அதனால் நான் வந்து சில விஷயங்களை சரியாக சொல்லணும். அதை படிக்கிறவங்களும் வந்து அந்த விஷயங்களை யோசித்து அதை தொடர்ந்து சில விவாதங்களை செய்யணும். அதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வரலாற்று புத்தகம் எழுதுறது வந்து ஒரு இலக்கிய புத்தகம் எழுதுகிற மாதிரி அவ்வளோ கற்பனை சார்ந்த விஷயம் அல்ல. சில இன்னொன்று ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு, புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது என்னோடய புரிதல்லையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும், சில விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படணுன்ற சிந்தனையும் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு புத்தகமாக எழுதணும்னு எனக்கு தோன்றியது தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டதற்கான காரணம். சரிங்க சார். இப்போ இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து கோலாலம்பூரில் நீங்கள் வெளியீடு பண்ணிட்டீங்க, இப்போல வெளியீடு பண்ணிருக்கீங்க. அடுத்து எங்கே வெளியீடு பண்ணலான்னு? அடுத்த வெளியீடு வந்து மலாக்காவில் நடக்குது. இது வந்து செப்டம்பர் 16, அதாவது மலேசிய தினத்தன்று நடைபெறவிருக்கிறது. மலாக்கா மக்களுக்கு வந்து எங்களோட கோரிக்கை தான், செப்டம்பர் 16ஆம் தேதி நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுங்க. மேற்கொண்டு தகவல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பிறகு வந்து கொடுக்கப்படும். சார், நான் கேள்வி, அப்புறம் 2வது கேள்வி வந்துட்டு அவர் புத்தக விமர்சகர் மிஸ்டர் பாலாவை கேட்குறேன். அவர் தான் உங்ககிட்ட கேட்பார் அந்த கேள்வி. சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. வணக்கம். என் பெயர் கோவிந்தசாமி பாலகிருஷ்ணன். ஃபேஸ்புக்கில் கோவிந்த் பாலான்னு வருவேன். நான் ஒரு வரலாற்று ஆர்வலர், வாசிப்பேன், ஆனால் எழுதுறது எல்லாமே வரலாற்று மாணவர்கள். ஆமாம், அதாவது ப்ரொஃபஷ்னல் ஹிஸ்டாரியன் அப்படி கிடையாது. நான் என்னோட தொழில் ரீதியாக வேற ஒரு துறை, நான் ஒரு என்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட். ஆனால் இப்போது ரிட்டையர் ஆன பிறகு அதுக்கு முன்னே
நிறைய வரலாற்று புத்தகங்களை வாசித்து கொண்டு இருக்கிறேன். அதில் இந்திய வரலாறு, உலக வரலாறு, மலேசியா வரலாறு, மலேசியன் என்ற முறையில் நமது வரலாறும் ஒரு முக்கியம் தானே. அந்த ஒரு கோணத்தில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்ம வரலாறு, அதாவது நம்ம இந்த சமுதாயம் இந்த மலேசியாவில் 2 மில்லியன் இருக்குமா, 2 மில்லியன் ஜனத்தொகை கொண்ட இந்த மலேசிய இந்திய வரலாற்றை தமிழர்கள் வரலாறு என்று எழுதியிருக்கார். அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் மலேசியாவுக்கு குடிபெயர்ந்தவர், அவர்களின் சந்ததியினர் நாம். ஸோ அந்த டிசைண்டன்ஸ், அந்த ஜெனரேஷன் தான் நாம். ஸோ இந்த வரலாறை அவர் எழுதியிருக்காரு. அதற்கு முன்னால் நம்மளுடைய முன்னோர்களும் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதையும் அவர் தொட்டு எழுதியிருக்கார், அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அந்த வகையில் ஒரு சர்ச்சையான கேள்விகள்லாம் இருக்கு அவரோட. அவருக்கு வரலாற்றோட முக்கியமாக இந்த புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம் என்பதை விட ஒரு கதையாடல் தான், ஒரு நெரட்டிவ். இது வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்க விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை இவர் கேள்விக்குள்ளாக்குறார். சரி. அதாவது மைய நீரோட்ட ஹிஸ்டாரியன்ஸ், மலாய தமிழர்கள், இந்தியர்களை பற்றி எழுதின புத்தகங்கள், இது வரைக்கும் எழுதியிருக்கிற சில விஷயங்கள். அதே போல் நம்ம தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிற சில ஒரு மனப்போக்கு, ஒரு பிம்பங்கள், சில பிம்பங்கள் இருக்கு. ஓகே. நம்ம வரலாறு, நமது முன்னோர்கள், இந்த நாட்டுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகள்னு. அதையும் திரு சந்திரசேகரன் சில கேள்விகள் வைக்கிறாரு. ஸோ அதை தொட்டு தான் இந்த கேள்வி. அவரோட புத்தகமே நிறைய இது வரைக்கும் இருந்த நம்பிக்கொண்டு இருந்த பல விஷயங்களை கேள்வி கேட்கிறார். அதில் ஒரு 2 கேள்வி எடுத்து விடுங்களேன். ஆமாம், ஓகே. முதல் கேள்வி, நமது வரலாறு, ஆதிகால வரலாறு, நமக்கும் குறிப்பாக இந்த மலாயாவுக்கும் நம்ம தமிழ்நாடு அல்லது இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு. அதில் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மனப்போக்கு எல்லாமே குறிப்பாக தமிழர்களிடம் நமது வரலாறு இருக்கக்கூடிய பூஜாங் வேலி, அந்த பள்ளத்தாக்கு, இதெல்லாம் ராஜேந்திர சோழனுடன் தான் தொடர்புடையது, அப்பத்தான் தொடர்கிறது என்று சொல்ல ஒரு நம்பிக்கை ரொம்ப நிறைய பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆசிரியர் அதையும் கடந்த தொடர்புகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை திரு சந்திரா நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னோட புத்தகம் மலாயாவில் தமிழர்கள் அவர்களோட தடயத்தை தேடி போகிற ஒரு புத்தகம். அப்படி தடயத்தை தேடி போகும்போது இந்த புத்தகம் குறிப்பாக ஆங்கில ஆட்சி காலத்தில் உள்ள உரையாடலை பற்றி பேசினாலும், ஆனால் நம்மளுடைய தொடர்பு, நமது முன்னோர்களுடைய தொடர்பு நம்ம பூஜாங்வெளி பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகுது. அது ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னால் போகுது. அப்பொழுதே பூஜாங்வேலியுடைய நாகரிகத்தோட தமிழகத்துக்கும் வியாபார தொடர்பு இருந்திருக்குது. வியாபார தொடர்புன்னு சொல்லும்போது குறிப்பாக வர்த்தகர்கள் தான் இங்கே பெரும்பாலும் வந்திருக்காங்க. அதனை தொடர்ந்து தமிழர்களுடைய அல்லது இந்தியர்களுடைய சமய கலாச்சார தொடர்பும் ஏற்பட்டிருக்கு. இது நம்ம நண்பர் பாலா கேட்ட மாதிரி ராஜேந்திர சோழன் பூஜாங்கவெளி வரத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்பட்ட ஒரு தொடர்பு. அதனால ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் தான் பூஜாங்கவெளி நாகரிகம் தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறது முற்றிலும் சரியல்ல. அவர்களுடைய தாக்கம் இருந்தது, ஆனால் அது 1000 வருஷத்துக்கு பிறகு. இதை தான் நான் அந்த முதல் அத்தியாயத்தில் நான் பேசுகிற விஷயம். அதான் இந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சுங்காய் டுவா சிவிலைசேஷன், அந்த அங்கே உள்ள கண்டெடுத்து சுங்காய் பாத்துவோட அங்குள்ள எடுக்கப்பட்ட ஆர்கியோலாஜிக்கல் சர்வேல என்ன சொல்லுதுன்னா, இது ஏறக்குற 500 வருஷம் கிறிஸ்து பிறக்காத முந்தி 500 வருஷம் முன்னுக்கே அந்த தடயங்கள்லாம் இருந்து எடுக்கப்பட்டது பாருங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்னது சரிதான். ஏன்னா ராஜேந்திரன் சோழன் ஏறக்குறைய 1025 தான், 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் தான் படையெடுத்து வந்தார். அதனால் இது ஏறக்குறைய என்னோட கணிப்பு படி பார்த்தா 1500 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது.
உண்மைதான். அதாவது பூஜாங் வேலிக்கு வந்து நம்ம மியூசியத்துக்கு போனாலே மேலே ஒரு இது வச்சுருப்பாங்க, முக்கியமான ஒரு ஆவணத்தை கொடுத்துருப்பாங்க. லிட்ரரி எவிடன்ஸ், அதாவது இலக்கிய ஆவணத்தில் முக்கியமான ஆவணம் வந்து சங்ககால நூலான பட்டினப்பாலை. ஸோ சங்ககாலம் தமிழர்களின் சங்ககாலம் வந்து இயேசு பிறப்பதற்கு முன்னால் 300 வருடம், அதன் பிறகு 300 வருடம், 300 BC 300 AD. அதனால அங்கே ஆமாம். ஸோ அப்போ இருந்தே தொடர்பு இருக்கு. இந்த மலாயா மட்டுமல்ல, தென்கிழக்காசியா முழுவதும், அது இந்தியாவின் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் மற்ற தொடர்புகளும் மற்ற பிரதேச. பல்லவர்களோட ஆட்சி எப்படி, அவங்கெல்லாம் எப்படி சார்ந்த இது சவுத் ஏசியா தென்கிழக்கு ஆசியாவில் வந்து எப்படி வந்து, இது முதல்ல வந்து சங்க காலத்திலேயே வந்து சங்ககால சோழர்கள் இருந்திருக்காங்க, சங்ககால பாண்டியர்கள் இருந்திருக்காங்க, சேரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு உட்பட்டது. அப்போது இருந்த சோழர்களை வந்து முற்கால சோழர்கள் என்பார். ஸோ அப்போவே தொடர்பு ஏற்பட்டு பிறகு 1000 வருஷம், அதாவது 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன், இந்த காலகட்டம் வந்து பிற்கால சோழர்கள். ஆக ராஜேந்திர சோழனுக்கு முன்னாலும் என்பதான் ஆசிரியர் சொல்லவர். அதுக்கு முன்ன ஏறக்குறைய 1000 வருடம் தொடர்புகள் நமக்கு இருந்திருக்கு. ஆமாம், இருந்திருக்கு. சோழர்கள், அதாவது சங்ககால சோழர்களுக்கு பிறகு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் வந்து பல்லவர்கள், நமது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவர்கள் வந்து தென்கிழக்கு ஆசியாவோட நிறைய தொடர்புகள் வச்சுருந்தாங்க. தென்கிழக்கு ஆசிய மொழிகள் எல்லாம் பல்லவர் கிராந்தத்தில் தான் இருக்குது. சம்பா, வியட்நாமில் இருக்கக்கூடிய சம்பா அன்று இருந்த பேரரசு, கூடி கெமர், கம்போடியாவில் இருந்த அரசு, இதெல்லாம் வந்து பல்லவர்கள் தொடர்பு. அதே போல் வந்து ஜாவாவில் இருக்க புராதன கோயில்கள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு பல்லவர்கள் தொடர்புனால கட்டப்பட்டது. அதான் இப்போ ஒரு செய்தியும் ஞாபகம் வருது. சென்னன் அந்த தேவாலயத்தில், அன்னமா தேவாலயத்தில், அன்னமா தேவாலயத்தில் அங்கே ஒரு பெரிய சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே பழமையான கல்வெட்டு, அது 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட கல்வெட்டு. அதுலேயும் வந்துட்டு கிரந்தம் வந்து பல்லவர்களோட கிரந்தம் தானே. ஆமாம், அது ஒரு பாறை மேலே பெரிய எழுத்துக்களால் இருக்கு. புக்கிட் மட்டாஜம், சுரோத்தொகுன் கல்வெட்டு. அது வந்து சிலர் சொல்கிறாங்க அது பல்லவ கிராந்தத்துக்கு முந்தியதுன்னு. அது ஒன்று. மேலும் வந்து பூஜாங் மியூசியம்லேயே இன்னொன்று இருக்கு, வச்சுருக்காங்கல்ல, அது ஒரிஜினல். அது வந்து பல்லவர்களுடைய கல்வெட்டு. சரி. அப்போ சோழர்கள் முன்னுக்கே வந்து பல்லவர்கள் தொடர்புலாம் இருக்குது. ஆமாம், பிற்கால, அதாவது முற்கால சங்ககால சோழர்கள், அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சங்ககாலம் முடிஞ்சு அப்புறம் களப்பிரர் காலம்னு ஒன்று வருது. அதை முடிஞ்சு தான் வந்து பல்லவர்கள் வராங்க. 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்கள் ஆட்சி வருது. அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே உள்ள இந்தியர்கள் வந்து ராஜேந்திரன் சோழனை தான் போய் பார்க்கணும், எப்படியாவது அவனை தொடர்பு பற்றி தான் பேசணும். தற்செயலாக ஒரு கோயில் கூட அவங்களுக்கு இப்போ கட்டாலியா இல்லை, இப்போ எனக்கு தெரியல, பின்னைங்களே சுங்கபத்தானில் ஒரு கோயில் வந்து, அந்த கோயில் சிலையில் வந்து புதுசாக ராஜேந்திரன் சோழனோட சிலைகள் வந்து திறக்கப்பட்டது. இது ஏன் இது நம்ம கண்ணோட்டம் எப்போதும் வந்து ராஜேந்திர சோழன் மேலேயே விழுது, சோழர்கள் பழமை மேலேயே விழுவுது. சில பேர் சொல்கிறாங்க பாண்டியர்களும் இங்கே வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்போதும் ஏன் சோழர்கள் பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமாம், அதாவது சோழர்கள் வந்து முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்லாம் இருக்குது. ஆனால் தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வந்து மையப்படுத்துறது 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் இந்த நாடுகள் எல்லாம் படையெடுத்து வந்து வெற்றி கொண்டார் என்ற ஒரு அந்த பெருமையினால அப்படி போறாங்க. அதுல கூட வந்து அவர் ஆட்சி செஞ்சாங்களா முழுமையாக? அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்து படையெடுத்து வந்தாங்க. ஆமாம், என்னோட கேள்வி அதுதான். எப்போதும் நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் கல்வெட்டு கூட நம்ம இப்போ தஞ்சாவூர் கோயிலில் வந்து நிறைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அது வந்து ராஜராஜ சோழன் தகப்பனார் கட்டிய கோயில், தந்தை கட்டிய. ஆனால் ராஜராஜ சோழன் வந்து ஆண்டு நம்ம இடத்துல வந்து ஒரு தமிழ் கல்வெட்டுன்னு ஒன்றும் கிடைக்காம இருக்குது. அதே ஒரு பெரிய கேள்விக்குறியா. இது வரைக்கும்
அவங்க உண்மையாகவே ஆட்சி செய்தார்களா, இல்லை வந்துட்டு இதெல்லாமே ஒரு 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 போர் மாதிரி எடுத்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு? நீங்கள் சொல்லுங்க. ஓகே, என்னுடைய புரிதலில் வந்து அவங்க ஆட்சி செய்ததற்கான தடையும் எதுவும் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா அந்த காரணம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. எதுக்காக ராஜேந்திர சோழன் வந்து கடாரத்தை நோக்கி படையெடுத்தாருன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த படையெடுப்பு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குன்றது வந்து பெரும்பாலும் வரலாற்று புத்தகங்களில் இருக்குது. ஆனால் ஆட்சி செய்ததற்கான தடயங்களை நான் பார்த்ததில்ல. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள தமிழகம் மட்டும் இல்லை, குறிப்பாக இந்திய மற்ற ராஜாங்கங்களும் எந்த ஊரையும் தாக்கி அதை அடிமைப்படுத்தி தாக்கி ஆட்சி செஞ்சதாக வரலாறு கிடையாது. சரி, அடுத்து உங்களோட கேள்வி தான். ஓகே, ஸோ முதல் கேள்விக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு முடிவு என்னன்னா, ராஜேந்திர சோழனுக்கு முன்பே இருந்தே ஒரு 1000 வருடம் நமக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் மலாயாவுக்கும் தொடர்பு இருக்கு. ஓகே, அதை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். பிறகு ராஜேந்திர சோழன் வந்து தான் இப்போ லெப்பா பூஜாங்களை கட்டலை, இல்லை அதுக்கு முன்னவே இருந்தது, உறவுகள் எல்லாம் இருந்தது. ஓகே, அதுக்கடுத்து அந்த சோழர்கள் அந்த காலம் அதெல்லாம் பிறகு வந்து தொடர்புகள் வந்து பெரிதளவாக சொல்லப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வர்த்தகர்கள் வந்து கொண்டு தான் இருந்தார்கள். குறிப்பாக இந்த தமிழ் முஸ்லீம் வணிகர்கள், மரைக்காயர்கள், அவர்கள் வந்து இந்த தென்கிழக்கு ஆசியா, குறிப்பாக கெடா இது போன்ற நாடுகள் அவர்களுடைய தொடர்ச்சி இருந்து கொண்டு தான் இருக்கு. அவர்கள் வணிகம் இருந்தது. அதன் பிறகு ஏற்படக்கூடிய மலாக்கா சுல்தானேட், அங்கே வந்து அவர்களுடைய பங்கு பெரிய அளவு இருந்தது. அதே போல் அங்கே இருந்த வணிகர்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்கான மலாக்கா செட்டிகளும் உண்டு. இப்போ இதை ஒட்டி ஒரு கேள்வி என்னன்னா, சார் ஒரு சின்ன கேள்வி, இந்த மலாக்கா செட்டியும் இப்போ செட்டியாருக்கும் சம்மதம் இருக்குங்களா? இல்லை, இன்னைக்கு நம்ம சொல்ற செட்டியார்கள் என்று சொல்லலாம். ஆனால் எல்லாரும் பார்க்குற அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்கள் அல்ல, இவர்கள். ஓகே, இவங்க வந்து அந்த காலத்தில் வர்த்தகம் பண்ண வந்தவங்க. இவங்களும் ஒரு வித, ஏதாவது செட்டி என்பதே வந்து ஒரு பொதுவான வணிகர்களை சொல்லும். சரி சரி. இப்போ நம்ம நாட்டில் நம்ம சொல்ற நகரத்தார்கள் அவர்கள் தான் இவர்கள் என்று சொல்ல முடியாது என்று என்னோட கருத்து. அதை பத்தி கேட்க வேண்டியது வந்து மலாக்கா சுல்தான் தோற்றுவித்தவர் பரமேஸ்வரா என்று எல்லாரும் படிச்சிருக்கோம். ஒரு பெரும்பாலும் ஒரு பொது சிந்தனையில நம்ம தமிழர்கள் மத்தியில பரமேஸ்வரா ஒரு தமிழர் என்ற ஒரு எண்ணம் இருக்கு, கருத்து இருக்கு. இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொன்னாங்க, தெலுங்கர்கள் மத்தியிலும் பரமேஸ்வரா ஒரு தெலுங்கர் என்று, ஏன்னா அந்த பேரு ஒரே பேரா இருக்கு. ஆமா, ஒரே பேர், அப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. தமிழ் பேரு. ஆமா, வரலாற்று நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொன்னதில் வந்து நான் கூடுதல் விளக்கம் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறேன். மலாக்காவுக்கான வர்த்தகர்களுடைய தொடர்பு, தமிழ்நாட்டிலேருந்து வர வர்த்தகர்களுடைய தொடர்பு இந்திய முஸ்லீம்கள் வரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான தரவுகள் வந்து நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து ஷேட் நயினார் போன்றவங்கெல்லாம் வந்து சுமத்ராவுக்கும் தாய்லாந்துக்கும் கூட கப்பல் விட்டதாக வரலாற்று தகவல்கள், போர்த்துகீசியர்கள் எழுதிய வரலாற்று தகவலில் இருக்குது. அதை தொடர்ந்து நிச்சயமாக வந்து இந்திய முஸ்லீம்கள் அல்லது குறிப்பாக தமிழ் முஸ்லீம்கள்லாம் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் முஸ்லீம்கள் வந்து இந்த இந்து தமிழர்களை விட அவங்க வந்து ஒரு படி மேலே போய் மலாக்கா ஆட்சியிலையும் நிறைய பங்காற்றிருக்காங்க. மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வைக்கப்படுற கேள்வி வந்து பரமேஸ்வரா ஒரு தமிழரா என்பது. இந்த கேள்வி வந்து நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சில நிகழ்ச்சிகளில் வந்து பேச்சாளர்கள் அவர் தமிழர் தான் சொல்கிறதையும், பத்திரிகைகளில் வந்து அவர் தமிழர் தான் சொல்கிறதையும் படிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. பரமேஸ்வரான்ற பெயர் வந்து ஒரு இந்திய பெயர், அது தமிழர் பெயரா இல்லையான்றது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் இந்த இந்திய பெயர் வந்து மலாக்காவில் உள்ள ஒரு மன்னருக்கு,
அதுவும் பழம்பாங்கிலேருந்து வந்த ஒரு மன்னருக்கு இருக்குதுன்னா அதற்கான காரணம் வந்து இந்திய மயமாக்கம்ன்ற ஒரு கலாச்சார தாக்கம் தான். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளாக இந்திய தாக்கம் வந்து தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இருந்திருக்கு. நம்ம கம்போடியாவுக்கு போனாலும் அங்கே உள்ள மன்னர்களோட பேரும் வந்து இந்த இந்திய பெயராக தான் இருக்குது. வெறும் இந்த பெயர் இந்தியர்களோடைய இருக்கிறதுனால நம்ம அவங்கள ஒரு தமிழரோ அல்லது ஒரு தெலுங்கரோன்னு சொல்கிறது வந்து வரலாற்று சார்ந்த ஒரு கருத்தாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து பாலிக்கு போனீங்கன்னா பாலியில் உள்ள இந்துக்கள் எல்லாம் வந்து என் நண்பர் ஒருத்தர் பாலியில், அவர் பேர் விஷ்ணு. ஆனால் அவர் வந்து இந்தோனேஷியன். ஆமாம், உள்ளவங்கலாம் இந்துக்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள தமிழர்னு சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம், அந்த காலகட்டத்தில் எதுவும் குறிப்பு ஒன்றும் இல்லை, பேர் ஒண்டி தானே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், இவங்க வந்து தமிழர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா இவர் பேர் பரமேஸ்வரா அப்படின்னு. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ரீவிஜயோட மன்னன், இளவரசர்களா. ஸோ ஸ்ரீவிஜயாவே ஒரு இந்தோனேஷியன், ஐ மீன் சுமாத்ராவில் இருந்த ஒரு அரசாங்கம் தானே. அங்கே மெஜாரிட்டி அங்குள்ள மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்களை தான் வந்து மெஜாரிட்டி அவர் அந்த ஆட்சி நடந்திருக்கும். கண்டிப்பாக. அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மலாக்கா வரலாற்றை பற்றி நமக்கு வந்து சீன நாட்டில் எழுதப்பட்ட வரலாற்று தரவுகள், போர்த்துகீசியர்கள் எழுதிய வரலாற்று தரவுகள், இன்ஃபேக்ட் மலாயில் எழுதப்பட்ட சுஜரா மலாய் கூட இருக்குது. ஆனால் இது எந்த தரவுகள்லையும் வந்து அவர் வந்து ஒரு தமிழர்ன்ற குறிப்பை பார்க்கல. ஆமாம், எந்த முக்கால்வாசி உங்களோட புத்தக இதில் வந்து அதை தான் வந்து வந்து கேட்பாங்க. புத்தக விழாவில் வந்து அதை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அதை வந்து பற்றி கேட்கறதுக்கு. ஆமாம், இது கேட்கப்பட்ட கேள்வி தான். ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்னன்னா, நம்ம வரலாற்று தரவுகளை வச்சு நீங்கள் என்ன தான் பதில் சொன்னாலும் சில பேர் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க, அவர் தமிழர் தான்ன்றது. அதனால நம்ம கேள்வியே அது நீங்கள் சொல்கிறது சரிதானான்ற மாதிரி தான் சந்தேகப்படுறாங்க. பலருக்கு அது ஒரு ஷாக்காகவும் இருந்தது, அதிர்ச்சியான ஒரு செய்தி. எப்படி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அதிர்ச்சியாக இருந்தால் நீங்கள் போய் தேடி பாருங்கள், ஏன் அதோட நிப்பாட்டிடுறீங்க? நீங்கள் தேடுங்க, நீங்கள் தேடி யார் உண்மை எது உண்மைன்னு நீங்களே கண்டுபிடிக்க. அதுக்கு இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி வரலாற்றை படிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கிறோன்னு ஆர்வப்படுறவங்க எல்லாம் வெறும் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும். ஆமாம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் டிக்டாக் யூனிவர்சிட்டியும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதே பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து எவ்வளோ தைரியமாக எந்த தைரியத்தில் வெளிவாக்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இது தைரியம்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை, வரலாற்று பூர்வமான சில உண்மைகளை அது ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ வாசகர் மத்தியில் முன்வைக்கணும். அது இன்னைக்கு இல்லாட்டி கூட பிற்காலத்தில் வந்து கேள்விக்கொள்ளாக்கப்படும், விவாதிக்கப்படும், பிறகு ஏற்றுக்கொள்ளப்படலான்ற நம்பிக்கையில் தான் நான் எழுதுறேன். சரி, நீங்கள் அந்த கேள்விக்கு ஒன்று பதில் சொல்ல, ஏன் தமிழர்களின் வரலாற்று படம், இந்தியர்களின் வரலாற்று படம், நீங்கள் தமிழர்களின் வரலாற்று போட்டிருக்கீங்க அப்படின்னு? நீங்கள் ரொம்ப சிக்கலான கேள்வியாகவே எனக்கு தெரியும், நீங்கள் அதை தவிர்த்துட்டீங்க, திருப்பி வந்துடுறேன் அந்த கேள்விக்கு. இந்த புத்தகத்தை எழுதும் போதே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இதை வந்து மலாயா இந்தியர்கள் வரலாறு என்ற பார்வையில் எழுதலாமா, இல்லை மலாயா தமிழர்கள் வரலாறு என்ற பார்வையில் எழுதலாமான்னு. ஆனால் நான் எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும், இந்தியர்னு சொல்லியிருந்தாலும் அதில் வந்து என்னை கேள்வி கேட்பாங்க. இது இங்கே வந்து சில ரொம்ப சிறுபான்மையான குஜராத்திகளை பற்றி ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் எழுதலையே அப்படிங்கிற அவங்க எல்லாமே வந்துடுவாங்க. எதுக்கு வந்து இந்தியர்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இது பொதுவாகவே வந்து தோட்டப்புறம் மற்றும் பொது மராமத்து துறைகளில் வேலை செஞ்ச அடிமட்ட மக்களை பற்றிய வரலாறு. அப்படி பார்க்கும்போது அதில் குறிப்பாக வர்றது வந்து தமிழர்களும் தெலுங்கர்களும். இவங்க ரெண்டு பேர் தான் தோட்டப்புறங்களில் முக்கியமான வேலை செய்வாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஊர் மலேசியா கான்டாக்ட்ஸில் வந்து பொதுவாகவே நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம். தமிழர்கள் என்ற அழைப்பதில் வந்து நான் ரொம்ப பேரை வந்து அதை கேள்வி கேட்காம ஏற்றுக்கிறாங்க, நம்ம தமிழர்கள் தானேன்னு. அந்த அடிப்படையில் தான் இவங்க எல்லாமே தென்னிந்தியர்களை குறிக்கிற ஒரு ரெஃபரன்ஸாக நான் வந்து தமிழர்கள் போட்டிருக்கேனே தவிர, இது வந்து வெறும் தமிழர் பெருமையை மட்டும் பேசணுன்ற காரணத்துக்காக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணத்துக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மலேசிய சமுதாயத்தில் தென்னிந்தியாவிலிருந்து வந்த தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள்,
ஒரியாக்காரர்கள் கூட உண்டு. ஆமாம். ஸோ இவர்கள் எல்லாம் நம்ம தோட்டத்தில் தமிழ் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். அந்த ஒரு முறையில் வந்து நீங்கள் அவங்களே உள்ளடக்கி தான், இன்க்ளூசிவ் தான். இல்லை, நான் இது ஒரு சின்ன செய்தி. இப்போ நான் இருந்த தோட்டப்புறத்தில் வந்து தமிழர் திருநாள்லாம் இருந்திருக்கு. அது முக்கிய பொறுப்புகள் வந்துட்டு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ முந்தி வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னே அது மாதிரி கேள்விலாம் இல்லை. இப்போ வந்து அடையாளத்தை தேடி 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 போகிறனால தான் நம்ம இன்னும் திருப்பி இது நீங்கள் தெலுங்கரா இல்லைங்க நீங்கள் தமிழரா அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது உண்மையிலே சரிதான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பிரிஞ்சு நிற்கிறத தான் விரும்புகிறோம். அதுக்கு ஒரே காரணம் வந்து இது எங்களோட அடையாளம், இதையும் நம்ம மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு பார்க்குற மனப்பான்மை. ஆனால் இந்த புத்தகம் வந்து எந்த ஒரு இனத்தோட பெருமையும் பேசுறதுக்கான புத்தகம் கிடையாது. இது பொதுவான ஒரு வரலாற்று. நம்ம பாலா சொன்ன மாதிரி அது ஒரு இன்க்ளூசிவான வரலாறாக யாரையும் பெருமைப்படுத்தியோ சிறுமைப்படுத்தி பேசுறது இல்லை. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா எல்லாமே பாட்டாளி மக்களாக தானே வந்தவங்க, தொழிலாளிகளாக தானே இந்த நாட்டுக்கு வந்தது. அதில் ஒரு சிலர் வந்து ஒரு 10-15 விழுக்காடு வந்து வர்த்தகர்களாகவும் ப்ரொஃபஷனலாக வந்திருக்கிறாங்க. அது இந்த நம்ம இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் மற்றபடி அதிகமானவர் தோட்ட பாட்டாளிகள் தான். பெரும்பாலும் உங்களோட புத்தகத்தில் வந்து நீங்கள் அந்த சூழலில் தான் கண்டிப்பாக பேசியிருக்கீங்க. நகர்ப்புற இந்தியர்களை பற்றி கூட அதிகமாக இல்லை. இப்போ தோட்ட தொழிலாளர்களை பற்றி பேசும்போது அவர்கள் எப்படி இந்த நாட்டுக்கு வருகை தந்தாங்க, எந்த திட்டங்களில் அவங்க வந்தாங்க. இப்போ சஞ்சி கூலின்னு சொல்கிறோம். சஞ்சினா என்னது, கூலினா என்னது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கங்காணி. இதுதான் வந்து இந்த புத்தகத்தோட மையக்கரு. இந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் முதல்ல வந்து அந்த பூஜாங்வேலி மலாக்கா சுல்தான்களோட ஆட்சி காலம் எல்லாம் வந்து நான் ஒரு பின்புல தகவலுக்காகத்தான் நான் சேர்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் சில பொதுவான ஏற்றுக்கொள்ள முடியாத சில சம்பவங்களை கேள்வி கேட்கணுன்றதுக்காகவும் நான் அதை முதல் 2 அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதோட முக்கியமான நோக்கம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தோட்டப்புற தமிழர்கள் அல்லது பொது மராமத்து துறைகளில் வேலை பார்க்க வந்த தமிழர்கள், இந்த மாதிரி சாலை அமைக்கிறது, காட்டு அழிக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் அடித்தள மக்கள். இவர்களை பற்றிய வரலாறு இவங்க வந்து 2 விதமான திட்டங்கள். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சி கூலி, அதாவது ஒப்பந்த கூலி திட்டம். அதை சஞ்சினா இந்த ஜஞ்சி தானங்களே, அப்படிதான் அந்த ஜஞ்சி கூலி தான். ஆமா, அது சஞ்சி கூலி சொல்லாடல் வந்து ஜஞ்சி என்பதுதான். ஜஞ்சி பண்ணி வெள்ளக்காரங்க. ஆமா, ஜஞ்சி பண்ணி வெள்ள. அப்போதே வந்து மலாய் சொற்கள் நம்ம பேசும் தமிழ்ல வந்திருக்கு. ஆமா ஆமா, இதை நம்ம தவிர்க்க முடியாது. அந்த இன்டென்ஷன் லேபர் அல்லாது கான்ட்ராக்ட் லேபர். ஒண்ணு கூட இருக்குது. இந்த விடுமுறை போகும்போது வெள்ளக்காரர்கள்லாம் வந்துட்டு இந்த சுறா சுத்தி சொல்லுவாங்க. ஆமா, அந்த இந்த சுத்தி தான் வந்து டிட்டியா மாதிரி டிட்டி சுறான்னு அது ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே சூராட். அந்த சூராட்டே வந்து சூரான்னு போய் அதுதான் ஒரு முக்கியமான இது. ஊர்ல இருந்து இன்னைக்கு சூறா வந்திருக்கு. இந்த சூறா தமிழ்ல வந்து சூறா ரொம்ப முக்கியமான சொல்ல ஆயிடுச்சு. கடிதம், மடல், பிறகுதான் இதெல்லாம் வருது நம்ம கல்வி பெற்று. ஆனா அன்னைக்கு இருந்தே வந்து சூறா தான். இதுவும் வந்து நான் ஒரு இப்ப கூட சொல்லிடுவாங்கல்ல, சோத்துக்கு சூறா கொடுத்துருவாங்க. இது வந்து நான் ஒரு என்னது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பரமேஸ்வரா இவங்கெல்லாம் வந்து எப்படி இந்திய மயமாக்கத்தினால இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் பேரையும் எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி நமக்கு உள்ள இந்த நாட்டில் உள்ள 200 வருஷ தொடர்புல இது ஒரு வகையான மலாய் மயமாக்கம்னு சொல்லலாம். ஆமா ஆமா, ஏன்னா பல மலாய் சொற்கள் வந்து நம்ம பேச்சில் ரொம்ப வருது. ஆமா, சில சமயம் வந்து சாதாரண வார்த்தைகளை விட நம்ம வந்து சூழியத்தை கூட நம்ம கோசவங்கன்னு தான் சொல்லிட்டு போகிறோம். ஆமாம், கோசவங்க தான் சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரவனுங்களும் வந்து அவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்களும் இந்த கோசத்தை தான் எடுத்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ இதுதான் வந்து அந்த மயமாக்கம்ன்றது. ஒரு சமுதாயம் வந்து இன்னொரு சமுதாயத்தை பெரும்பான்மையான உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்து வாழும்போது அந்த மாதிரி வருது. சேர்ந்து வாழும்போது இதெல்லாம் பண்புகள் சில சொல்லுங்க. நீங்கள் சஞ்சி கூலின்னு அந்த அவங்க அதை பற்றி கொஞ்சம் அந்த
அஞ்சு கூலி அதாவது ஒப்பந்த கூலி திட்டம், இங்கிலீஷில் வந்து நம்ம இன்டென்ஷன்ட் லேபர்னு சொல்கிறோம். இது வந்து ஒப்பந்தம் தான். ஆரம்பத்தில் வரவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்த முறையில் தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்படுது 3-5 வருடம். 3-5 வருடம். இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து இந்த வேலைக்கு கொண்டு வரப்படுறீங்க. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதும் நீங்கள் திரும்ப போயிடலாம் இந்தியாவுக்கு, அல்லது மறுபடியும் உங்களுடைய ஒப்பந்தத்தை நீட்டிக்கலாம். நீங்கள் சம்பவம் பண்ணலாம். இதில் உள்ள ஒரு சிக்கலை வந்து நான் பிறகு பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து இந்த கங்காணி சிஸ்டத்தை பார்ப்போம். கங்காணி சிஸ்டம் அதுக்கு பிறகு வந்தது இல்லை அந்த கங்காணி சிஸ்டம். அது ஆக்சுவலி வந்து ரெண்டும் ஓவலை பண்ணுது. முடிஞ்ச பிறகு வர்றதில்லை, ஓவலை பண்ணுது. அதுக்கு முன்னாலேயே இருந்துச்சு. ஆனால் இந்த கங்காணி திட்டம் வந்து ஒப்பந்த கூலி திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சில குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட கங்காணி சிஸ்டம். கங்காணி ஏன்னா இந்த ஒப்பந்த கூலி திட்டத்தில் வந்து அந்த தொழிலாளர்களை கொண்டு வர்றது வந்து இந்தியாவில் உள்ள முகவர்கள். ஆமாம். அவங்க வந்து பல தகவல்களை சொல்லி யாரையும் போய் சொல்லியாச்சும் கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம். ஆனால் பிறகு வந்து அந்த சிஸ்டத்தில் உள்ள குறைபாடுனால கங்காணி திட்டம் ஆரம்பிக்கப்படுது. இந்த கங்காணி திட்டத்தில் வந்து ஆங்கிலேய தோட்ட துரைமார்களே அவங்களே வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற முக்கியமான கங்காணி போன்றவர்கள். கங்காணின்றது ஆள் கட்டிட்டு வரவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை பயன்பாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கு, அங்கேயும் இருக்கு, இலங்கையிலும் உண்டு. ஆமாம், இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இது பர்மாலையும் இருக்கு சார். ஆனால் பெரும்பாலும் வேற என்னமோ சொல்லுவாங்க. கங்காணி இது வந்து இருக்கு. நம்ம பாலா ஒரு படம் எடுத்தாருங்களே, பரதேசி. தோட்டப்புற வாழ்க்கை மக்கள். அங்க ஆமா, இந்த இப்ப இந்த தங்கலான் படத்துலயும் வந்துட்டு இந்த வார்த்தை வர்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். நீங்க படம் பார்த்தீங்க, நானும் பார்க்கல. ஆனா அது நம்மளுடைய கங்காணி மலேசிய தமிழர்களின் வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு தமிழ் வார்த்தை. கண்காணி. ஆமா, அது ஒரு காலகட்டத்தில் 1910 வந்து இன்டென்ஷன்ட் லேபர் சிஸ்டம் வந்து அதை பேன் பண்ணிடுறாங்க, அது நிறுத்திடுறாங்க. கங்காணி சிஸ்டம் வந்து தொடருது. ஆமாம். இப்போ இதுக்கும் கஞ்சி கூலி திட்டத்துக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? முதலாவது வந்து நான் சொன்ன மாதிரியான முறைகேடு தான். கஞ்சி கூலி திட்டத்தில் ஏற்படுற முறைகேடுகளை வந்து நிவர்த்தி செய்ய இந்திய அரசாங்கம் கொடுக்குற அழுத்தத்தினால அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இந்த இங்கே உள்ள துரைமார்களே நாங்கள் வந்து எங்கள் ஆளுங்களை அனுப்பி சொந்தமாக கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி முன்வைக்கப்பட்ட இதை சஜஷனை ஏற்றுக்கிட்டு இந்த கங்காணிங்க ஊருக்கு போய் தொழிலாளர்கள் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க இவங்களை கொண்டு வராங்க. அவங்க ஊருக்காரவங்கள பிறகு இவங்க. ஆனால் அந்த முதல் திட்டத்தில் உள்ள அதே குறைபாடு இங்கேயும் வருது. ஆனால் இவங்களும் அதே மாதிரியான போய் எல்லா கதைகளையும் சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அங்கே வந்து வேலை வந்து ரொம்ப சுலபமான வேலை. ஆமாம், எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு சீனிக்கு ஈ ஓட்டுற வேலை. அதுதான் சொல்லி வந்தாங்க. காக்கா ஓட்டுறது, அதாவது சீனியை சாப்பிடாம காக்கா ஓட்டுறது. இந்த செய்தி வந்து எனது நண்பர் மொரிஷத்தில் இருந்தாரு, என்னோட படித்தாரு. அங்க கூட இந்த கதை இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த வார்த்தை தோட்டம் இருக்க. ஆமாம், இங்கே தோட்டம் மாதிரியா இருந்துச்சு, இங்க காடு. அது காடு அதுதான் தோட்டக்காடுன்னு ஒரு வார்த்தை சொல்லாட்டல் இருக்கு பாருங்க. இந்த தோட்டப்புறத்துலாம் தோட்டக்காடு, வெட்டுக்காடுன்னு வாங்க. அப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்தது வந்து காரணம் வந்து காடுன்னு சொல்லிடக்கூடாது. காடுன்னு சொல்லியிருந்தா அவன் வேலைக்கு வரமாட்டான். அப்ப என்ன சொல்லுவோம், நம்ம தோட்டம். அப்போ ஒரு இமேஜுக்கு என்னதான் ஒரு பிம்பம் கொடுக்குது. என்னதான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், பூக்கள் மாதிரி ஒரு பெரிய தோட்டம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அதுலேயும் ஒன்று இருக்குது, என்னதுன்னா படித்த ஞாபகம், இந்த கங்காணி போகிறாங்களே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அந்த ஆள் பிடிக்கிறது, ஆள் கட்டிட்டு வரும்போது அவங்களோட சட்டை, அவங்களோட பேண்ட்ஸு, இந்த காலாடை எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக வாங்கி போட்டு ஒரு இதில் வந்து அவங்க மோதிரம் இதெல்லாமே வந்துட்டு சில நேரத்தில் வந்து வட்டிக்கு இது
சொல்லுவாங்க, வாடகைக்கு எடுத்து போட்டு சேவாக்கு எடுத்து போட்டு தான் அங்கே போய் இதெல்லாம் காட்டி தான் வந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு அவங்களுக்கு ஆசையை மூட்டுறது. ஆசையம். ஆமாம் ஆமாம். இங்கே போயிடலாம், அதே போல் கொஞ்ச நாளில் பணம் சேர்த்துடலாம் அப்படி. ஏன் கஷ்டப்படுற வந்து அதன் பிறகு ஏன்னா மக்களும் பார்க்குறாங்களா, இவங்க போகும்போது அன்றாட காட்சியாக தானே போனால், வரும்போது சொக்காலாம் போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கிறானே திருப்பி வரான். அதே போல் நம்பிக்கையும் கங்காணி வந்து அவங்களுக்கு ஒரு உறவினராக இருப்பார், அவங்க ஊரில் உள்ளவராக இருப்பார். ஆமாம், அது ஒரு பெரிய தலைவர் பேரில் வந்து நம்பிக்கையோட கூட்டிட்டு வராங்க. ஆமாம், ஓகே ஓகே. ஆனால் இந்த கண்காணிகள்னால தான் ஆங்கிலேய துறைகள் தோட்டத்தை முதலாளிங்க அவங்க சொல்கிற தகவல் ஒன்று நான் படிக்க நேர்ந்தது. அதில் ஒரு துறை சொல்கிறாரு, இந்த கண்காணி திட்டம் தான் தோட்ட தொழிலாளர்களோட தேவைக்கு வந்து பூர்த்தி செய்த ஒரு திட்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேரை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆமாம், அது இப்போ உங்களோட புத்தகத்தில் பார்த்தா ஏறக்குறைய 1925 1937 வரைக்கும் 11,80,000 அதாவது 1.18 மில்லியன் தமிழர் தென்னாட்டு இந்தியர்களை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஆமாம், நம்ம பேசிக்கிட்டே அதாவது தோட்டப்புறத்துக்கு பெருவாரியான அதிகமான தமிழர்கள், தெலுங்கர்கள் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆமாம், இது எந்த வருடம், முக்கியமாக எந்த வருடத்துலேருந்து தொடங்கினதுன்னு பார்க்கணும். இதை வந்து ஏன் அந்த காலகட்டத்தில் மட்டும் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? ஆமாம், அதாவது 833 கொண்டப்பி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், அதுதான் முதல்ல வந்து ஒரு ரெகுலேட்டட் இமிக்ரேஷன், ஒரு முறைப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான குடியேற்றம் வருது. பெரும்பாலும் வந்து இது ஆங்கிலேயர்களுடைய பிரதேசமாக கருதப்பட்ட பினாங்கு, மலாக்கா இந்த இடங்கள். பினாங்க வந்து 1786 வந்து கேப்டன் ஃப்ரான்சிஸ் லைட் வந்து கெடா சுல்தான்கிட்ட இருந்து பினாங்க பிரிட்டிஷ் இதாக வாங்க. அதன் பிறகு 1800 ப்ராவின்ஸ் வெல்லஸ்லி இன்னைக்கு இருக்கிற செப்ராங் பிராய் அதை வாங்குறாங்க, பணம் கொடுத்து கெடா சுல்தான்கிட்ட ஒரு பகுதியை வாங்குறாங்க. பிறகு அது விரிவுபடுத்தப்படுகிறது. அப்போது அங்கே வந்து கரும்பு தோட்டங்கள், அப்போது ரப்பர் தோட்டங்கள் இல்லை, கரும்பு, தென்னந்தோட்டம், காஃபி, ஸோ இந்த மாதிரி பயிர்களுக்கு கொண்டாடப்படுகிறார்கள். அப்போதிருந்து இந்த மக்கள் வர தொடங்கிட்டாங்க. அதாவது 1850 பிறகு அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டம்னு சொல்லுவோம். அது முடிந்து 1900, அது 20ஆம் நூற்றாண்டு. அப்போ அந்த காலகட்டத்தில் ரப்பர் மலேசியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் ரப்பர். அப்போ உலகத்தில் ரப்பருக்கு தேவை அதிகமாகுது. டயர்ஸ். ஆமாம், அது லண்டன் ஐரோப்பில் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆமாம், தொழிற்புரட்சி, அமெரிக்கா, இதெல்லாம். அப்போ ரப்பர் தேவை உலகத்தில் இருக்கும்போது இங்கே மலாயாவுக்கும் இந்தியாவிலிருந்து தமிழர்கள், தெலுங்கர்கள், தோட்ட தொழிலாளர்கள் தேவை அதிகமாகுது. இதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து 1920 இருந்து 30 வரையிலும். அது அவர் ஆசிரியர் வந்து ஒருவர் காட்டுறார். குறிப்பாக இந்த 1920 இருந்து 30 வரைக்கும் அப்போ தான் அதிகமான குடியேற்றம். அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு 10,000 பேருனா இப்போ வருஷத்துக்கு லட்சக்கு பேர் ஆகிறாங்க. இந்த 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய இதனூடே தான் வந்து அதுக்கு முன்ன இருந்த கப்பல்கள், பாய்மர கப்பல்கள் 25, 24, 27, 28 தான் 1927 தான் நினைக்கிறேன் ரஜுலா கப்பல் அறிமுகப்படுத்துது. நம்ம எல்லாரும் வந்து குடியேற்றம். அதுக்கு முன்னால வந்து பாய்மர கப்பல் தான் வந்திருக்காங்க. ஸ்டீம்ஷிப் வர்றதுக்கு முன்னால பாய்மர கப்பல்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ இந்த
1920 30 தான் அதிகமான பேர். அநேகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் எல்லாமே அப்போ உள்ளவங்க தான். அப்போ வந்தவங்க தான் அதிகமானவர்கள். இதையும் அவர் வரலாற்று ஒரு புத்தகத்தில் அவர் சொல்றாரு. ஆனால் அதை தொடர்ந்து 1930க்கு பிறகு வீழ்ச்சி ஏற்படுது. அதை நீங்க சொல்லுங்க. ஆமாம், அந்த வீழ்ச்சி முக்கியமாக அந்த கிரேட் டிப்ரெஷன் சொல்கிறோம்ல, இந்த பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவில் இந்த நடந்த பொருளாதார நெருக்கடி, ரப்பர் உற்பத்தி, ரப்பர் விலை எல்லாம் வீழ்ச்சி அடையுது. சம்பளம், தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தொழிலாளர்களோட சம்பளம் குறைக்கப்படுது. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு வியாபாரியும், அது ஆங்கிலேயராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு வியாபாரியும் அவங்களுடைய வருமானத்துக்காக தான் ஒரு தொழிலை செய்கிறாங்க. அப்போ வருமானம் குறையும் போது அவங்க அவங்களுடைய செலவை குறைக்க பார்க்குறாங்க. அந்த வகையில் தொழிலாளருடைய ஏற்கனவே குறைஞ்ச சம்பளம் தான் அது இன்னும் குறைக்கப்படுது. இது 30கள் நடந்த விஷயம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர் சொன்னது போல், இந்த பாய்மர கப்பல் இதில் வர்றது சாதாரண விஷயம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அந்த வந்திருப்பாங்க? அந்த பயணம் வாரக்கணக்கில் எடுக்குது, 2 to 3 வாரம் எடுக்குது. தமிழ்நாட்டு மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து பினாங்கு அப்புறம் மற்ற இடங்களுக்கு வர்றதுக்கே ஒரு 2-3 வாரம் எடுக்குது. அதுவும் அந்த படகுல பாய்மர கப்பல், அந்த கப்பலில் வசதிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. பலர் கடல் நோய், அதாவது இங்கிலீஷில் நம்ம சீசிக்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வியாதி, இதர வியாதிகள், இதனால் நிறைய பேர் கூட இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதில் நான் பார்க்க விரும்புகிற ஒரு கேள்வி இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எதுக்காக இவங்க வராங்க? ஓகே, இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது தான் என்னோட புத்தகத்தில் நான் சில கேள்விகளை எழுப்புகிறேன். அதெல்லாம் நம்ம பிறகு நான் பேசுகிறேன்னே. இப்போ ஏன்னா அங்கேயும் அங்கே கஷ்டமான நிலைமையாக இருக்க, நீ தமிழ்நாட்டில் அது தென்னிந்தியாவில் கஷ்டமான இருக்கிற நிலைமை இருக்கிறனால தான் அவங்க அங்கே வராங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எது நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான நிலைமை அங்கே இருக்குது? ஓகே, இது நம்ம முக்கியமான ஒரு போயிட்டோம். சிஸ்டம்க்கு எந்த முறையில் கொண்டாந்தாங்கலாம் பேசிட்டோம். ஆமாம், அவங்க இந்த புஷ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த நாடை விட்டு போயிடணும், நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பொழைச்சிட்டு பொழப்பு தேடி போகணும் அப்படின்னு வராங்களா? அது ஒரு புறம் இருக்க. ஓகே, வறுமைன்னு சொல்கிறாங்க, பஞ்சம் பிழைக்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லப்படுது. உண்மை. ஒன்று பல அனைத்துலக ரீதியில் ஏற்பட்ட இது, பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்களின் தொழில்களை அங்கேயே முடக்கி விட்டாங்க. ஆமாம், அவங்க செய்யக்கூடாது. அந்த 23 விழுக்காடு பொருளாதாரத்தில் இந்தியா குறைஞ்சி 4 விழுக்காடு குறைச்சிட்டாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்கள் எல்லாம் பாரம்பரிய தொழில், அதாவது குறிப்பாக இந்த பருத்தி, காட்டன். இந்தியா ஆடைகளை உற்பத்தி பண்ணியிருந்த நாட்டை இவனுங்க தடுத்து வெறும் பருத்தியை மத்தியம் உற்பத்தி பண்ண, நாங்கள் இங்கிலாந்துல இருந்து ஆடைகளை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றோம். அது ஒரு காரணம். ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் அமைந்த பிறகு இந்தியாவின் மக்கள் தொகையும் பெருகி இருக்கா, அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. ஆமாம், மக்கள் தொகை பெருகி இருக்கு. அது பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் பாசிட்டிவ், அவர்கள் கொண்டு வந்த சுகாதார முறை, மருத்துவம், அதனால தான் பெருகிடுச்சுன்னா அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதே போல அவ்வப்போது அங்கே ஏற்படுகிற, தெரியும், தமிழ்நாடு ஒரு வறண்ட பூமி, சில காலங்களில் மழை வராது. ஆமாம், ஸோ இதனாலெல்லாம் காரணங்கள் தான். ஆனால் இப்படி இருந்த போதும் கூட அங்கேயும் அவங்க இந்தியாவுக்குள்ளேயும் சில இடங்களில் போய் அவங்க பிழைச்சிருக்கலாம். கோலார் தங்க வயல், ஆமாம், தமிழ்நாட்டை ஒட்டியே இருக்குது. அதே போல் அன்னைக்கும் பிரிட்டிஷ் பெங்களூர் இதில் ஊர்களெல்லாம் உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டம். ஸோ இவங்க அங்கேயும் போயிருக்கலாம். ஆனால் தமிழர்கள், தெலுங்கர்கள் உட்பட இவங்களெல்லாம் உலகின் பல பகுதிகள் கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், பல பகுதிகளுக்கு, சவுத் ஆப்பிரிக்கா, ஃபிஜி, மொரிஷஸ், இப்படியெல்லாம் போயிருக்காங்க. இப்போ இங்கே இதை தான் ஆசிரியர்கிட்ட அது நான் நினைக்கிறேன், இந்த
1807 வந்து பாலிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட்னு அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்கானுங்க பிரிட்டனில். அவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த அடிமைகளின் வர்த்தகம் பண்ணுறது வந்து ஒழிச்சிடணும். அதன் பிறகு வந்து ஆப்பிரிக்கர்கள் அதன் பிறகு வந்துட்டு இந்த மாதிரி காலனித்துவத்தில் யார் வேலை செய்கிறது போகிறது, அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு வந்து இந்தியா தான். அங்கிருந்து தான் நிறைய பேர் வந்து காலனியில் போய் இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து சில பிரதேசங்கள் கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், இந்தியாவுக்குள்ளேயே பெங்காலில் இருந்து அசாமுக்கு கொண்டு போயிருக்காங்க தேயிலை தோட்டத்துக்கு. தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கும் கொண்டு போயிருக்காங்க, பிஜி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதிகமாக இலங்கை, மலாயா, பர்மா. இப்போ வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க முக்கியமான காரணம் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப ஏன் தமிழர்கள் வந்து இவர் கேள்வி உள்ளாக்குறாரு. அதுதான் வரணும் முக்கியமான கேள்வி. தமிழர்கள் வந்து அந்த 3 எஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஸ்லேவிஷ் மென்டாலிட்டி, அடிமைத்தனம், ரொம்ப சப்மிசிவ், ரொம்ப அடிபணிந்து வேலை செய்யறது, டோசைல். ஆமா, ரோடு போட சொன்னா நம்ம கோடு போட சொன்னா நம்ம ரோடே போட்டுருவோம். ஆமா, சோ இப்படியான ஒரு மனநிலை கொண்ட மனிதர்கள் என்பதற்காகத்தான் தமிழர்கள் வெள்ளையர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்தார்கள். ஆமா, அது நான் பார்த்தேன். அந்த டோசாயில்ன்ற வார்த்தை வந்து பல முறை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதோட சேர்த்து மேலியபிள் என்னென்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சிருவான் அப்படி என்ற ஒரு வேலை கண்ணுக்கு புல்லு ஆயுதம்வாங்களே. ஆமா, அதேதான். ஆமா, அதே மாதிரி இந்த காரணங்களால தான் அதை வந்து திரு சந்திரசேகர் கேள்வி கேட்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த புத்தகத்துல. இப்போ நீங்க மட்டும் கேட்டீங்கல்ல, தமிழர்கள் எதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டாங்க, அதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் இருக்குது. அதாவது அந்த தமிழர்களில் யார்? ஏன்னா தமிழர்களே பல பிரிவுகள் இருக்காங்கல்ல. நான் வந்து எக்கானமிக்கலி தான் பேசுகிறேன், கிளாஸ் வைஸ். ஓகே, யார் நம்ம பார்த்தோன்னா, இவங்க வந்து வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட அல்லது வேலை கிடைக்க கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழலில் உள்ளவங்க தான். சொந்தமாக மண் இல்லை அவங்களுக்கு, சொந்தமாக நிலம் இல்லாமல் இருக்கலாம், அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அடிப்படையில் வந்து ரொம்ப கீழ் நிலையில் உள்ள மக்கள் இவங்க தான் வேலையை தேடி எங்கேயும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் பல இடங்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ சொல்லப்பட்ட அந்த கேள்வி, இந்த டோசாயில், ஸ்லேவ் மென்டாலிட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பார்வை யாருடையதுன்னு நம்ம கவனிக்கணும். இது எல்லாருமே வந்து பெரும்பாலும் இதை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் படித்த சில எழுத்தாளர்கள் வந்து வேறு காரணங்களை முன் வைக்கிறாங்க. ஆனால் மெயின் ஃப்ரேம் மையம் என்ன சொன்னீங்க மாதிரி இருக்கு, மைய நீரோட்டத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவங்களோட பார்வை வந்து தோட்ட முதலாளிகளின் பார்வையை தான் எனக்கு படுது. ஒரு கேபிட்டலிஸ்ட் வியூ மாதிரி தான் அது இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எளிதில் அடிபணிந்து போகக்கூடியவர்கள், என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க, ரெப்படிட்டிவ். இவர்களுக்கே சொந்த ஒரு அறிவு இல்லை, சொந்த ஒரு சிந்தனை முயற்சி கிடையாது அப்படின்னு. அதனால இவங்களை கொண்டு வந்து வேலை வாங்குறது நமக்கு எளிது அப்படின்ற பார்வையில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையே வந்து ஒரு தொழிலாளரோட பார்வையில் கவனிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு கிராமத்திலேயோ அல்லது வாழ்க்கையோ கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு சூழலில் இருந்து முற்றிலும் புதிய ஒரு இடத்துக்கு, அதாவது பாய்மர படகு கப்பல் வழியாகவோ அல்லது ஒரு 2-3 வாரம் பயணம் செஞ்சு அவங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும், அதன் மூலமாக நம்ம நிலையை உயர்த்திக்கணுன்ற ஒரு என்ன சொல்றது, அங்கே ஒரு தொடர்ச்சியான போராட்டம். ஏன்னா நீங்க விட்டு வரும்போதே உங்க இடத்துல வந்து சரியான போராட்டம், ஒண்ணுமே இல்லாம விட்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்க பாய்மாறினா ஒரு 3 வாரம் அங்கேயே இறப்புகள் நீங்க நிறைய பாக்குறீங்க, அங்க நோய்வாய்ப்படுது. அதே ஒரு பெரிய போராட்டம் திரும்பி வந்து இங்க வந்து இந்த போராட்டோட அதுக்காக தொடர்ந்து அவங்க போராட்டம் போயிட்டு இருக்குது அவங்களோட. ஆமா, அதுக்கு நம்ம மலேசிய தமிழர்கள் வரலாற்றில் போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே போகாமல் நான் சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் என்னென்னா,
இதை வந்து நம்ம தொழிலாளர்களோட பார்வையில் பார்த்தாக்கா அவங்களும் வந்து ஒரு 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 வெறின்னு சொல்லலாம் அது. அதாவது எப்படியாவது சாதிச்சு எதையாவது செஞ்சு நம்ம பிழைக்கணும், நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்றவங்களை வந்து நம்ம வந்து எப்படி ஒரு அடிமை புத்தி சிந்தனை கொண்டவங்க. ஆமாம். ஏன்னா நம்ம மலாயா தமிழர்கள் வரலாற்றை பார்த்தோம்னா நம்ம அந்த காலகட்டத்தில் பார்ப்போம். அப்போ அந்த நம்மளே அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குது, சரி வெள்ளைக்காரன் சொல்கிறான் நம்ம செய்வோம், அப்படி தானே. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வேலைக்கும் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, சீனர்கள், மலாய்க்காரர்கள் எல்லாமே இருக்காங்க. மலேசியா ஒரு வளமிக்க நாடுன்றோம். ஆனால் அப்பயும் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா வருமானம் தான் முக்கியமான காரணம் வருது. ஸோ அங்கே தான் நான் என்னுடைய பார்வையில் நான் எப்படி நீங்கள் சற்று முன்பு சொன்ன வரலாற்று ஆசிரியர்களோட நான் வேறுபடுறேன்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான சிந்தனை போக்குனால வரல, அவங்களுக்கு பொருளாதார தேவை பெரிய அளவில் இருந்தது. ஆமாம். வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க வந்து வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. எங்கே போயாவது நம்ம பிழைக்கணுன்ற அந்த வருமானம் தான் முக்கிய காரணமாகுது. இந்த புஷ் ஃபேக்டர்ன்றோம்ல. ஆமாம் ஆமாம். இந்த புஷ் ஃபேக்டரில் வந்து அவங்க வந்து இங்கே இருந்தால் நம்ம ஒரு வேலையும் இல்லாமல் கஷ்டப்பட போகிறோம், அதுக்காக எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாமே. நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் கட்டுரை, அதில் வந்து சொல்லப்படுற வாசகம் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் பேசேஜ். இந்தியர்கள் வந்து நீங்கள் அது வட இந்தியராக இருக்கட்டும், தென்னிந்தியராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே உலகம் பூரா பரவி இருக்காங்க. இவங்க வந்து எங்கேயாவது போய் பிழைக்கணும், எங்கேயாவது போய் நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கணுன்ற ஒரு வெறி மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்குது. இந்தியர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, சீனர்களுக்கும் இருக்குது. ஆனால் இது எல்லா இனத்துக்கும் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இவங்களுக்கு வந்து நூற்றாண்டு கணக்காக இருக்கிற ஒரு சிந்தனை போக்கு. ஆமாம், நான் உங்களோட கருத்தை வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா 1941 கிளங் ஸ்ட்ரைக்கில் அங்கே பார்க்கும்போது அந்த போராட்டம் பண்ணவங்க வந்து ஏறக்குறைய 20,000 இந்தியர்கள். மிகப்பெரிய போராட்டம். அதுதான் வந்துட்டு இந்த மலேசியா திருநாட்டில் மிகப்பெரிய தோட்டப்புற போராட்டம்னா அது ஒண்டி தான். அதுக்கு மேலே வந்து அவ்வளோ பெரிய இது வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய போராட்டம், அதோட மிகப்பெரிய போராட்டம் நம்ம பார்த்ததே இல்லை. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து டோசாயில் இல்லை, அதை எல்லாத்தையும் தாங்கி கொள்ள போகிறது இல்லை. நம்மளுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, எல்லாருக்கும். அதாவது உலகம் பூரா வந்து இன்னமும் வந்து இந்த மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ், நாடு கடந்து போகும் தொழிலாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஓகே, அன்னைக்கு வந்து அத்தனை பேரும் அடுத்த வேலை உணவுக்காக வறுமைப்பட்டிருந்தான்னு நம்ம எடுப்பில் சொல்லிவிட முடியாது. அதில் பல இதாக இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஓகே ஒரு உணவு இல்லாமல் இருந்திருக்கலாம், சிலருக்கு வந்து குறைவானதாக இருக்கும், சிலருக்கு வந்து நமக்கு இருக்கிற நிலத்தை இன்னும் பெருசாக்கிக்கலான்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கும். அப்படி அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா சென்னையை நோக்கி போயிருப்பாங்க. ஆமாம். இல்லை, நான் சொன்ன மாரி கோளாறுறதுக்கு கடல் கடந்து போகணும்னு ஒரு இருக்க, எல்லாத்தையும் உறவினர்கள், அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வெள்ளைக்காரன் கொடுக்குற வேலையை நம்ம கடல் கடந்து போகிறோம். அந்த கடல் கடந்து போகும்போதே இறக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாம், இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா நான் சொன்னது வந்து வறுமையை வச்சு சொன்னேன். வறுமை வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கேன்னு. ஆனால் இந்த தொழிலாளர்களோட தமிழர் குடியேற்றத்தை பார்க்கும்போது அது வந்து முதல்ல நம்ம பேசணும்ல, இந்த ஒப்பந்த கூலி திட்டம், கண்காணி திட்டம், இதன் தொடர்ச்சியாக இன்னொரு திட்டம் ஒன்று திட்டம்ன்றது இல்லை, அது வந்து சுய முயற்சியால் வரவங்க. ஆமாம், அவங்க சொந்த செலவில் சொந்த முயற்சியில் வரவங்க. இவங்களில் பல பேர் வந்து வறுமையில தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து தன்னுடைய நிலைய ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வந்தவங்க, திறமை உள்ள வியாபாரம் பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்தாங்களே. இங்கே வந்து தோட்டத்தில் அவங்க வேலை செய்யும் போது அவங்க வாழ்வு அங்கே இருந்ததை விட இங்கே நிறைவாக இருந்துச்சா? அங்கே என்ன பிரச்சனைகள் நோக்குனாங்க சொல்கிறாங்களே, வேலை இல்லை, உணவுன்னு. இங்கே அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சு? அதுக்கு மேலே இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் சார். 1857 1957 வரைக்கும் நம்மளோட சான்று வரலாற்று சாதனை என்ன சொல்லுதுன்னா, 12 லட்சம் இந்தியர்கள் வந்து இந்த நாட்டுகளில் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க.
பாம்பு கடியால், பிறகு வந்துட்டு நோய்வாய்ப்பட்டு இறக்கறது, பிறகு வந்து மிகப்பெரிய இது வந்துட்டு இருக்கிற 1,00,000 பேர் இந்தியர்கள் வந்துட்டு சயாம் பர்மா தர்வி அந்த தண்டவாளத்தில் வந்து போய் இறந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ உள்ள இப்போ உள்ள வாழ்ந்து கொண்ட இந்தியர்கள் வந்து அவங்க நிலைமை எப்படி இருக்கு? இது 2 விஷயத்துக்கும், நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அவருடைய கேள்வி வந்து ஒரு கடுமையான மோசமான சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்த தமிழர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? ஆனால் வந்து கூட 12,00,000 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆமாம், அதை பற்றியும் நான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் கேட்குறது வந்து அப்படியும் வந்தவங்களில் வந்து 12,00,000 பேர் இறந்துருக்காங்களேன்னு கேட்குறீங்க. ஸோ முதல்ல அவங்க வந்தவங்க வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வராங்க. நம்ம அங்கே போனால் வேலை கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி கண்காணிகளோட வார்த்தைகளை எனக்கு நம்பி, அல்லது அதுக்கு முந்தைய உள்ள திட்டங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பி வேலைக்கு வராங்க. அப்படி வந்தவங்க வந்து எப்படியப்பட்ட சூழலில் தள்ளப்பட்டாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது, இதை நம்ம வந்து ஆங்கிலேய அரசையும் பிரிட்டிஷ் முதலாளிகளையும் கொண்டு வரணும். ஏன்னா இவங்க தானே பொறுப்புதாரி, இவங்க தானே கொண்டு வராங்க அவர்களுடைய வருமானத்துக்காக. ஆமாம் ஆமாம். அப்படி கொண்டு வந்தவங்க இவங்களை எந்த நிலையில் வச்சுருந்தாங்க, ஆமாம், என்ன மாதிரியான வேலைங்களை கொடுத்தாங்க. ஏன்னா இதனால தான் அந்த இறப்புகள்லாம் வருது பாருங்க. காட்டை அழிக்கிறது, ரோடு போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க தமிழ்நாட்டிலே இருந்து வேறு ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்தது வந்து என்னை கேட்டால் நான் வந்து சும்மா லாஜிக்கலாக தான் பார்க்குறேன், வரலாற்று பூர்வமாக பார்க்கல. லாஜிக்கலாக பார்க்கும்போதே அவங்க வந்து நம்ம வாழ்வு நல்லா இருக்க போகுதுன்ற நம்பிக்கையில் வராங்க. ஆனால் வந்தவங்களுக்கு திரும்பி போக வழி இல்லை. ஏன்னா அந்த ஒப்பந்த கூலி திட்டம் வந்து அது ஒரு சாராருக்கு பயன்படுற திட்டம். நம்ம ஒப்பந்தம்ன்றோம், இன்னைக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நம்ம ஒப்பந்தம்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டால் சைன் பண்ணுவீங்க. அப்போ அதெல்லாம் இல்லையா? அதை வந்து நீங்கள் பேரம் பேசுவீங்க அப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஒப்பந்த கூலி திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பேரம் பேச முடியாது, எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்கன்ற எந்த தகவலும் இல்லை. அவங்க வந்தாங்கன்னா 3 வருஷம் 5 வருஷம் நீங்கள் கட்டாயமாக இங்கே இருந்து ஆகணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான இந்த சுகாதார சூழல் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, வீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பரில் படித்தது. அப்போ எழுதியிருக்காரு ஒருத்தர், என் நண்பர், அவர் ஒரு தோட்ட முதலாளியாக, அவர் வந்து என்னை வந்து மலாயாவில் வந்து எங்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய வீடுகளை பாருங்கன்னு கூப்பிட்டு போனார். அந்த வீடுகளை பார்த்தா இது நம்ம இங்கிலாந்தில் வந்து நம்ம நாயை கூட அந்த மாதிரியான வீட்டில் வளர்க்க மாட்டோம், அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவர் எழுதியிருக்காரு. சரி, இது அந்த புத்தகத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழலில் அவங்க கஷ்டப்பட்டு இறந்த எண்ணிக்கை வந்து அதிகம். நீங்களும் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கீங்க. 2வது வந்து இந்த 1 லட்சக்கணக்காக இந்த ரயில்வே பர்மா ரயில்வே திட்டத்துலேயும் 1 லட்சத்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறதாக வந்து தகவல் இருக்குது. ரெண்டாவது உலக போருக்கு பிறகு ஏற்பட்ட பல நெருக்கடிகள்லையும் நிறைய பேர் இறந்துலாம் போயிருக்காங்க. இந்த சூழல் வந்து இதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா சில பேர் வேற என்ன செய்ய முடியும் இந்த சூழல்லன்றாங்க. அதாவது ஒரு ஃபேட்டலிஸான ஒரு மனப்போக்கில் பார்க்குறாங்க பாருங்க. சரி, இதான் விதிக்கப்பட்ட விதி. அது உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, பல இடங்களுக்கு இந்தியர்கள் போய் வேலை செஞ்சுருக்காங்கன்னு. மலேசியாவில் வந்தவர்கள் மலேசியாவுக்காக இந்த 2ஆம் உலக போரில் சிக்கி கொள்ளலை. சயாம் பர்மா மரண ரயில் பாதையில் போய் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேரும் இந்த மாதிரி இன்னல்களில் 2ஆம் உலக போர் மற்றது, சுபாஷ் சந்திர போஸ் INA இராணுவத்தில் போனது, போருக்கு போனது, இது போன்றவை மற்றவர்கள் எதிர்நோக்கவில்லை. ஆமாம், இது எல்லாம் வந்து மிகப்பெரிய சமூக தாக்கத்தை, சீர்கேடுகளையும் ஏற்படுத்தியது. வாழ்வியல் முறையில் மாற்றங்கள், அதே போல் சிந்தனையிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. சரி, நீங்கள் உங்கள் பார்வையில் இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய 200 வருட வரலாறு கொண்ட இந்த மலேசிய தமிழர்கள்
இது ஒரு இந்த சமூகம் என்று இன்று பார்க்கும்போது இது வெற்றி பெற்ற ஒரு சமூகமா அல்லது ஃபெயில்டு சொசைட்டி மாதிரி தோற்று போன ஒரு சமூகமா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க, ஆ நம்ம முடிச்சுக்குவோம். சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஆமாம். ஆமாம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் 2 வகையை பார்க்குறேன். ஒன்று வந்து இவ்வளோ சிக்கல்களுக்கும் இவ்வளோ சவால்களுக்கும் இடையில வந்து நம்ம வந்திருக்கிற பாதை வந்து ரொம்ப தூரம். ஓகே, அது வந்து எனக்கு ஒரு சாதனையாக படுது, மலேசிய தமிழர்களுடைய சாதனையாக படுது. ஏன்னா நம்ம எதிர்நோக்கி இருந்த இந்த வரலாற்று 200 வருஷ ஆண்டுகால வரலாற்றில் எதிர்நோக்கி இருந்த சிக்கல்களும் இன்றைக்கி ஏற்படுற சிக்கல்களுக்கு மத்தியிலையும் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் வந்து இது எனக்கு ஒரு சாதனைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த சிரமங்களை மட்டும் பார்க்கும்போது அது வந்து அந்த சாதனை வந்து ஒரு ஒரு என்னது டிசர்வ்டான சாதனையானு யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சிம்பிளான உதாரணம் மரண ரயில்வே எடுத்துக்கிட்டோம்னாலே அவ்வளோ பெரிய இழப்பு. ஓகே, நம்ம சமுதாயத்தை ஒரு சிறுபான்மை சமுதாயத்தில் அந்த இழப்பு வந்து எந்த வகையிலையும் ப்ரொபோர்ஷனட்டாக தெரியல எனக்கு. ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. சரி, இன்று இதோட நம்மளோட நிகழ்ச்சியை வந்து ஒரு முடிவு கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருவாளர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் திருவாளர் பாலா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நாம் மீண்டும் உங்களை சந்திப்பேன். பல பல செய்திகளை வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வலைவரிசைகளில் வந்துட்டு அடுத்த வலைவரிசையில் வந்து வலையொலி மன்னிக்கணும், அடுத்த பாட்காஸ்ட் வலையொலியில் வந்து மீண்டும் பல விஷயங்கள் நம்ம இந்தியர்களின் சரித்திர வரலாற்றை வந்து நம்ம வந்து பேச போகிறோம். தயவுசெய்து இந்த புத்தகம் வந்து அடுத்து வந்து மலக்காலம் சார் 16ஆம் தேதி செப்டம்பர் மலக்கால வந்துட்டு இந்த புத்தகம் வந்துட்டு லான்ச் பண்ணப்படும், வெளியிடப்படும். அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்துங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு வந்து ஆதரவு கொடுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம். உங்களோட கமெண்ட்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. இதை வச்சு தான் வந்து அடுத்த பாட்காஸ்ட் செய்யலாமா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும், அனைவருக்கும் வணக்கம்.